கோவையில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் கார்த்திக், இன்னொருத்தர் மோகன்ராஜ் அப்படிங்கிறது. கார்த்திக்கு இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை அடிச்சுட்டு வராங்க. ஏன்னா அவருடைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவர் தப்பிக்க முயன்றதுனால அவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. இதனால் அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த குற்ற சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்து கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கு 4 நாட்கள் நீதிமன்ற காவல் கொடுத்திருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இப்ப ஒரு நபர் மருத்துவமனையில இருக்காரு இல்லையா, முக்கிய குற்றவாளி. அடுத்து மோகன்ராஜுக்கு இப்ப 4 நாள் நீதிமன்ற காவல் விதிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மேலும் நிலவரத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக 2 நபர்களை காவல்துறை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அதுல கார்த்திக் என்பவர் போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற போது அவருடைய வலது கால் மற்றும் கை உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழல்ல அவருக்கு உதவியதாக இந்த மோகன்ராஜ் என்பவர் 2வது குற்றம் சாட்ட நபராக கைது செய்யப்பட்டு விசாரிக்க வந்த சூழல்ல தற்போது சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா நீதிபதி அருண்குமார் முன்னிலையில அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் வருகின்ற 27ஆம் தேதி வரைக்கும் சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்து தற்போது அவரை மத்திய சிறைச்சாலைக்கு காவல்துறை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் கைது செய்யப்பட்ட நபர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிற சூழல்ல 10 மணி நிலவரத்தின் போது நீதிபதி நேரடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு கார்த்தியை நேரடியாக பார்த்து விசாரணை மேற்கொண்டு பின்பு அவருக்கு நீதிமன்ற காவலுக்கான தேதியை அறிவிப்பார் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. அப்படி தேதி குறிப்பிட்டு அவர் அறிவிக்கப்பட்டால் கோவை அரசு மருத்துவமனையிலே பாத்தீங்கன்னா சிறை கைதிகளுக்கு என தனிப்பிரிவு ஒரு சிகிச்சை மையம் இருக்கு. அங்கு அவர் மாற்றப்படுவார் எனவும் அது வரைக்கும் தற்போது அவசர சிகிச்சை பிரிவுல அவர் சிகிச்சை கொடுக்கப்படுவார் என தெரிவிச்சிருக்காங்க. மோகன்ராஜுக்கு வருகின்ற 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை தற்போது அந்த பிரேத பரிசோதனைக்காக சிறுமியின் உடல் சிங்கநல்லூர் அரசு மருத்துவமனை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பிரேத பரிசோதனை முடிந்து உடலை பெற்றோரிடம் ஒப்படைத்த பிறகு காவல்துறை இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான நிறைய ஆவணங்களை சேகரிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் சொல்றோம்ல, அந்த காட்சிகளை மேல் விசாரணைக்காகவும் இந்த 27ஆம் தேதி அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது நீதிமன்ற அதாவது காவல்துறை காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அப்படி பெட்டிஷன் போட்டு அவர்களை மீண்டும் காவல் எடுத்து குற்ற பத்திரிகை நகல் தாக்கல் செய்வதற்கான அடுத்த கட்ட வேலையில காவல்துறை ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது 27ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2வது குற்றம் சாட்ட நபராக இருக்கக்கூடிய மோகன்ராஜ் 27ஆம் தேதி வரைக்கும் சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். கோவை சிறுமி கொடூர கொலை வழக்கில் உடந்தையாக இருந்த நபருக்கு 4 நாட்கள் நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.